நாங்கள் இன்றைக்கி கதைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு டாபிக் வந்து ப்ரேஷல் வேர்ப்ஸ். ரைட், ப்ரேஷல் வேர்புங்கிறது உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற மொத்த வேர்ட்ஸை நாங்கள் பிரதானமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அதில் உங்களுக்கு தெரியும், நவுன், வேர்ப், அட்வர்ப், ப்ரொனவுன், adjective, interjection, preposition, conjunction. இப்படி 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கு. அதில் ஒரு பிரதானமான ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் வேர்ப். அந்த வேர்ப்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் ஏராளமான டைப்ஸ் இருக்கு, ஏராளமான டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. இதில் நாங்கள் முதலாவது பார்த்தோம் பிரின்சிபல் வேர்ப், அதே மாதிரி இரண்டாவது ப்ரேஷியல் வேர்ப், மூன்றாவது ஹெல்பிங் வேர்ப். இப்படி 3 டைப்பை பற்றி நாங்கள் கட்டாயம் நாங்கள் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசிக்க படிக்கிற மாணவர்களாக நாங்கள் இருக்கிறதால இந்த 3 டைப்பையும் கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏனைய டைப்புல நாங்கள் தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் தேவையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை விரிவாக பார்த்து கொள்ளலாம். ரைட், இந்த அடிப்படையில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பிரின்சிபல் வேர்பை பற்றி விரிவான ஒரு பாடம் கொண்டு படித்தோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் அதை கிளியராக படிச்சிருப்பீங்க. பிரின்சிபல் வேர்ப் என்றால் எப்படி இருக்கும், அதே மாதிரி பிரின்சிபல் வேர்ப்லேருந்து வேறு எத்தனை வேர்ப்ஸை உருவாக்கலாம், அதே மாதிரி பிரின்சிபல் வேர்பில் என்னென்ன டைப்பான வேர்ப்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம கதைச்சோம். சுருக்கமாக வழங்கப்படுத்தினால் பிரின்சிபல் வேர்புங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸில் எந்தெந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் தமிழ் மொழியில் கட்டளையிடுற மாதிரியான மீனிங் வருதோ, ஏன்னா பாருங்க, வா, போ, இரு, அது மாதிரி கொண்டு வா, இப்படி கட்டளையிடத்துக்கு பயன்படுத்துகிற தமிழ் சொற்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பாருங்க, கம், கோ, சிட், பிரிங், இந்த மாதிரியான ஆங்கில சொற்களை தான் நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பிரின்சிபல் வேர்ப்ஸ் என்று சொல்கிறோம். வேர்பில் இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு டைப். சரியா, பிரின்சிபல் வேர்புக்கு வேறு பெயர்களும் நாங்கள் சொல்லலாம். பேசிக் வேர்ப் என்று சொல்லலாம், ஸ்டெம் வேர்ப் என்று சொல்லலாம், இன்ஃபினிட்டிவ் என்று சொல்லலாம், ரூட் வேர்ப் என்று சொல்லலாம், இன்னும் பல பெயர்களையும் சொல்லிக் கொள்ளலாம். எந்த ஒரு பிரின்சிபல் வேர்ப் எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட பிரின்சிபல் வேர்பினுடைய அர்த்தம் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பிரின்சிபல் வேர்பினுடைய கருத்து கட்டளையிடுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு தமிழ் சொல் அறிக்கும், ஒரு தமிழ் சொல் அறிக்கும், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் கொண்டு வா அப்படி 2 வேர்ட்ஸ் இருந்தாலும் ஒரு கட்டளையை நாங்கள் செய்யறதுக்குரிய ஒரு 2 வேர்ட்ஸ் அறிக்கும். ரைட், இந்த விடயம் ஏற்கனவே நாங்கள் படித்த விடயம். அதே மாதிரி ஒரு பிரின்சிபல் வேர்பிலிருந்து வேறு 6 வேர்ப்ஸ்களையும் உருவாக்கி கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரியும், என்ன ப்ரெசன்ட் வேர்ப், அது மாதிரி பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் வேர்ப் உண்டு. ஒரு பிரின்சிபல் வேர்பிலிருந்து வேறு 6 வேர்ப்ஸை உருவாக்கிக்கலாம். அதெல்லாம் எப்படி இருக்கும், பிரின்சிபல் வேர்பிலிருந்து உருவாக்கப்படுற ப்ரெசன்ட் வேர்ப் அதே மாதிரி ப்ளூரல் வேர்பும் அதே மாதிரி இருக்கும். சிங்குலர் வேர்ப்ஸ் இஸ் சதத்தில் முடியும், காம்ஸ் உண்டு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இங் சதத்தில் முடியும், கமிங் உண்டு. பாஸ்ட் வேர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பையும் உருவாக்குவதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், பிரின்சிபல் வேர்பை 2 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்ன, ரெகுலர், இரெகுலர் என்று பிரிக்கலாம். இரெகுலர் வேர்ப்ஸ் irregular verbs, principal verb இருக்கிற irregular type, irregular verbs past verb past participle verb ஏற்கனவே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தீர்மானித்து வச்சிருக்காங்க. அது எதுன்னு நாங்கள் பாடமாகி கொள்ளணும். அதுபோல ரெகுலர் வேர்ப்ஸ், இந்த irregular மொத்தமாக இருக்கிற வேர்ப்ஸில் மொத்தமாக இருக்கிற பிரின்சிபல் வேர்பில் irregular வேர்ப்ஸ் மொத்தமாக இருக்கிற irregular வேர்ப்ஸ் தவிர ஏனைய வேர்ப்ஸ் எல்லாம் ஏன்னா ஏனைய பிரின்சிபல் வேர்பெல்லாம் ரெகுலர் வேர்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனைய ரெகுலர் வேர்ப்ஸில் பாஸ்ட் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இட்ஸ் அர்த்தத்தில் முடியும். இதில் ரெகுலர் வேர்பில் நாங்கள் ஒரு உதாரணம் சொன்னோம்னா கம்மியாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் பாஸ்ட் வேர்ப் வந்து கேம் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கமெண்ட் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு ரெகுலர் வேர்பை உதாரணத்துக்கு எடுத்தோம்னால் ஸ்டடி, அதில் பாஸ்ட் வேர்ப் ஸ்டடின்னு இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஸ்டடின்னு இருக்கும். இதை நான் சுருக்கமாக வழங்கப்படுத்துகிறேன். இது சம்பந்தமான விரிவான பாடம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிக்கிறேன், வேர்ப்ஸ் என்று சொல்லி பார்ட் 1. அதில் உங்களுக்கு பார்த்து கொண்டால் இது சம்பந்தமான விரிவான விளக்கம் இருக்கும். இப்போ எங்களோட
டாபிக் வந்து பிரின்சிபல் வேர்ப் இல்லை, பிரேஷியல் வேர்ப்ஸ். பிரேஷியல் வேர்புக்கும் இன்னும் பல பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல பெயர்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒன்று மல்டி வேர்ட் வேர்ப்ஸ் என்று சொல்லலாம். அதே மாதிரி ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் என்று சொல்லிக்கலாம். அடுத்தது நாங்கள் சொல்லலாம் வேர்ப்ஸ் வித் ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேர்ப்ஸ் வித் ப்ரிபோசிஷன் சொல்லிக்கலாம். அதே மாதிரி டூ வேர்ட் வேர்ப்ஸ் என்றும் சொல்லிக்கலாம். இப்படி இன்னும் பல பேர்களையும் சொல்லி இந்த பிரேஷியல் வேர்ப்ஸ்ல அழைக்கலாம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா, இந்த பிரேஷியல் வேர்ப் எப்படி நீங்க பார்க்கணும். பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற மொத்த வேர்ட்ஸ், அதில் வேர்ப் அண்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். அதில் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா, பிரேஷியல் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே இந்த சின்ன வட்டத்தில் பிரிக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம்னு கற்பனை செய்து கொள்ளுங்க. இந்த சின்ன வட்டத்தில் இருக்கிற பிரேஷியல் வேர்ப்ஸில் எந்த ஒரு பிரேஷியல் வேர்ப் எடுத்தாலும் சரி, நாங்கள் 3 பிரேஷியல் வேர்பை வெளியில் எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு பிரேஷியல் வேர்பை வெளியில் எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட பிரேஷியல் வேர்பில் 2 வேர்ட்ஸ் இருக்கும். 2 வேர்ட்ஸ் அவதானிக்கக்கூடிய மாதிரி எந்த ஒரு பிரேஷியல் வேர்ப் எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட பிரேஷியல் வேர்பில் கட்டாயம் 2 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த 2 வேர்ட்ஸில் முதலாவது வேர்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணின பிரின்சிபல் வேர்பா இருக்கும். அதனால தான் நான் பிரின்சிபல் வேர்ப் பற்றின ஒரு சுருக்கமான விளக்கத்தை நான் இந்த இடத்துல கதைச்சதுக்கு காரணமும் கூட. ரைட், இந்த பிரேஷியல் வேர்பில் இருக்கிற முதலாவது வேர்ட் வந்து எந்த ஒரு பிரேஷியல் வேர்ப் எடுத்தாலும் முதலாவது வேர்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே படித்த பிரின்சிபல் வேர்பா இருக்கும். அதே மாதிரி 2வது வேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வேர்ட் வந்து ஒரு ப்ரிபோசிஷன் இருக்கும் அல்லது ஒரு அட்வர்பா இருக்கும். ஒரு அட்வர்பா இருக்கும். சரியா? நாங்கள் இந்த ப்ரிபோசிஷனை அட்வர்பா பிரேஷியல் வேர்பில் இருக்கிற ப்ரிபோசிஷன் அல்லது அட்வர்பை நாங்கள் என்னென்னு சொல்லிக்கொள்ளலாம்னு சொன்னால் பார்ட்டிக்கல் என்று சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நான் சும்மா சொல்லிக்கொண்டு போகிறேன். ரைட், இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். 2 வேர்ட்ஸ் அடிக்கணும். முதல் வேர்ட் வந்து என்ன வரைக்கணும் சொல்லுங்க. ரைட், என்ன வரைக்கணும்னு சொன்னா ஒரு பிரின்சிபல் வேர்ப் வரைக்கணும். பாருங்க, லுக் ஆஃப்டர். நாங்கள் உருவாக்கி இல்லாது ஏற்கனவே பிரேஷியல் வேர்ப்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை படிச்சங்கிற காரணத்தால நான் என் மைண்டில் இருந்து நான் படித்ததை ஞாபகப்படுத்தி தான் இதை நான் எழுதி கொள்கிறேன். நான் ஒரு பிரின்சிபல் வேர்ப் எடுத்து ஒரு ப்ரிபோசிஷன் எடுத்து நான் அந்த பிரேஷியல் வேர்பை உருவாக்கல. அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள். ரைட், இன்னொரு பிரேஷியல் வேர்ப் எடுத்துக்கொள்வோம், கால் அட். இன்னொரு பிரேஷியல் வேர்ப் எடுத்துக்கொள்வோம், கால் ஆஃப்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, எந்த ஒரு பிரேஷியல் வேர்ப் எடுத்தாலும் அதில் 2 வேர்ட்ஸ் இருக்கும். சரி, 2 வேர்ட்ஸ் இருக்கு. முதலாவது வேர்ட் வந்து ஒரு பிரின்சிபல் வேர்ப் அறிக்கணும். ரைட், இது சரி. இங்கே பாருங்க, பிரின்சிபல் வேர்ப், இதுவும் பிரின்சிபல் வேர்ப். 2வது வேர்ட் வந்து ப்ரிபோசிஷன் அல்லது அட்வர்ப் அறிக்கணும். நீங்கள் அட்வர்பா இருக்கிற என்ன பிரின்சிபல் வேர்போட அட்வர்ப் இருக்கிற பிரேஷியல் வேர்ப்ஸ் வந்து வாரது அரிது. பெரும்பாலும் ப்ரிபோசிஷன் தான் நீங்கள் பாருங்க. ப்ரிபோசிஷன் எல்லாமே ப்ரிபோசிஷன்ஸ். ரைட், இப்போ பாருங்க, இப்போ இது 3 நாங்கள் என்ன செய்துட்டோம்னா 3 பிரேஷியல் வேர்ப்ஸா கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டோம். இது ஒரு பிரேஷியல் வேர்ப். நாங்கள் கதைச்ச நிபந்தனைப்படி முதலாவது வேர்ட் பிரின்சிபல் வேர்ப், அடுத்த வேர்டு அடிக்கிறது ஒரு ப்ரிபோசிஷன். அதே மாதிரி இந்த 3ஐயும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம். ரைட், இப்போ அடுத்ததாக நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டியது வந்து இந்த பிரேஷியல் வேர்ப்ங்கிறது சென்டென்ஸில் பயன்படுத்தக்குள்ள எப்படி அந்த சென்டென்ஸுக்கு நாங்கள் மீனிங் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பிரேஷியல் வேர்போட மீனிங் என்னங்கிறதையும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த 2 வேர்டுக்கும் சேர்த்து எப்படி மீனிங் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லுக் ஆஃப்டர் 2 வேர்டு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் சாதாரணமாக அந்த லுக்குங்கிற வேர்டு தனியாக படிச்சிருந்தா லுக்குண்ட பாருண்டும் ஆஃப்டர்னா பிறகு, அப்போ பிறகு பாருண்ட மாதிரி எல்லாம் கருத்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த 2 வேர்ட்ஸையும் நீங்கள் பக்கத்தில் அவதானிக்கின்ற சந்தர்ப்பங்களில் வசனங்களில் இது வந்து பிரேஷியல் வேர்பா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம் வரணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த பாடத்தை படிக்கிறோம். ரைட், பாருங்க, இந்த லுக் ஆஃப்டர்ங்கிறது ஒரு பிரேஷியல் வேர்பா அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கிறாங்கன்னா,
பராமரின்ற மீனிங்கை கொடுத்திருக்கிறான். கேருங்கிற கேர், இதுல ஒரு சினனிம் வேர்டை நாங்க கேர்ன்னு சொல்லிக் கொள்ளலாம். ரைட், பாருங்க, இந்த ரெண்டு வேர்டுக்கும் சேர்த்து ஒரு ஒன் வேர்ட்ல ஒரு மீனிங் வருது. அந்த மீனிங் வந்து ஏற்கனவே நாங்க படிச்ச பிரின்சிபல் வேர்புக்கு வர மீனிங் மாதிரி இருக்கு. ரைட், அதான் இந்த பிரேஷியல் வேர்புக்கும் பிரின்சிபல் வேர்புக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். அடுத்தது ஒரு வேற்றுமை என்னன்னா, ஒற்றுமை நாங்க கழிச்சோம், மீனிங்ல ஒற்றுமை 100% பிரின்சிபல் வேர்புக்கு எப்படி மீனிங் வருமோ அதே மாதிரி தான் பிரேஷியல் வேர்புக்கு வரும். கட்டளை எடுத்து பயன்படுத்துற ஒரு சொல் அறிக்கும் அல்லது இரண்டு சொற்கள் அறிக்கும், ஆனா ஒரு கட்டளை பிறப்பிக்கிற இரண்டு சொற்கள் அறிக்கும். ரைட், அந்த இதுல ஒற்றுமையும் இது ஒன் வேர்ட் அறிக்கை, இது டூ வேர்ட்ஸ் அறிக்கை. அதான் இந்த பிரேஷியல் வேர்புக்கும் பிரின்சிபல் வேர்புக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். ரைட், பாருங்க, கோலெட். கோலெட்னு சொன்னா வருகை தான் மீனிங் வரும். அதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல விசிட் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி மூன்றாவது பிரேஷியல் வேர்ப் நாங்க எடுத்துக்கொண்டது கால் ஆஃப். கால் ஆஃப் பிரேஷியல் வேர்போட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கேன்சல், கேன்சல் எடுக்கலாம். கேன்சல் வித்ரோ பண்றது. அப்ப நாங்க நிறுத்து என்று கூட எடுக்கலாம். நிறுத்து, நிறுத்துங்கிற அந்த மீனிங்கையும் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப பாருங்க, எல்லா பிரேஷியல் வேர்புலையும் ரெண்டு வேர்ட்ஸ் இருந்தாலும் எல்லா பிரேஷியல் வேர்புக்கும் வர மீனிங் அவதானிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க படிச்ச பிரின்சிபல் வேர்புக்கு வர மாதிரியான மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க டூ வேர்ட்ஸ் இருக்கு. ரைட், இது எப்படி வசனங்கள்ல பயன்படுத்தப்படுது? வசனங்கள்ல பயன்படுத்தக்குள்ள இந்த பிரேஷியல் வேர்ப்ல பிரேஷியல் வேர்பை பயன்படுத்தி வசனங்கள் அமைச்சிருந்தா சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு மீனிங் எடுக்கிற விடயத்துல சில பிரச்சனைகள் வரும். அதை நாங்க தெளிவா கதைச்சு கொள்ளணும். ரைட், நான் 2-3 வசனங்கள் எழுதி உங்களுக்கு ஒரு சில விடயங்களை விளங்கப்படுத்துறேன். பாருங்க, உதாரணத்துக்கு ஐ வில் கால் யூ, இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு, பாருங்க, ஐ வில் கால் at you, இப்படி இன்னொரு வசனம் இருக்கு. ரைட், ஐ வில் கால் யூ சென்டென்ஸினுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ வில், இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ், டென்ஸ் நம்பர் 3. இந்த சிம்பிள் ஃபியூச்சரில் அமைகிற வசனங்கள்ல ஐய சப்ஜெக்ட் அடுத்து கம்ம வேர்ப் அடுத்து வசனத்தை அமைச்சோம்னு சொன்னா வேறு என்ற சத்தத்தில் முடிவடையும். அதை நாங்கள் அதை நாங்கள் லெவல் 5ல விரிவா வேர்ப் டென்சஸ்ங்கிற பாடத்துல படிக்கும். சரி, பாருங்க, ஐ வில் கம். ஐ வில் கம்னா நான் வருவேன். ஐ வில் கோன்னா நான் போவேன். ஐ வில் ஸ்டடின்னா நான் படிப்பேன். அப்ப உங்களுக்கு சாதாரணமாக இதில் அர்த்தம் விளையும் கொள்ளலாம். ரைட், இப்ப ஐ வில் கால்னா நான் கால் எடுப்பேன். அப்ப நான் கால் எடுப்பேன் என்ற மீனிங் இலவாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இரண்டாவது வசனத்தை பொறுத்தளவுல ஐ வில் கால் அட் யூ, ஐ வில் கால் அட் யூ. அப்ப ஐ வில் கால் என்றால் உங்களுக்கு விளங்கும். ஆனால் இந்த எட்டுங்கிறது இந்த யூக்கு முன்னால ஏன் போடப்பட்டீங்கிறத நீங்க கொஞ்சம் விளங்கி குழம்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப கால் எட்டுங்கிறது ஐ வில் கால் அட் யூ இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பூரான ஒரு நாலேஜ் இருக்கும்னா இந்த பிரேஷியல் வேர்ப் சம்பந்தமான அறிவு அறவே இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி மீனிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா ஐ வில் கால் அட் யூன்னா நான் உங்களுக்கு கால் எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்க சாதாரணமா இதுல மீனிங் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. இது ஏன் பயன்படுத்திக்கின்றது புரிஞ்சிக்க மாட்டீங்க, அல்லது தவறாக பயன்படுத்திருக்காரு, அல்லது தவறாக எழுதியிருக்காரு, அல்லது தவறாக இதை பயன்படுத்தி பேசுறாரு அப்படின்னு எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. இது இந்த வசனத்துல இந்த சிச்சுவேஷன்ல இது இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து ஒரு பிரேஷியல் வேர்பா ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டு இருக்கு. ரைட், இந்த பிரேஷியல் வேர்புக்கு என்ன மீனிங் நாங்க அங்க பார்த்தோம்? விசிட் என்று பார்த்தோம், வருகை தான். ஆகவே அப்ப ஐ வில் கால்னா நான் வருவேன், ஐ வில் கம்னா நான் வருவேன், ஐ வில் கோட நான் போவேன், ஐ வில் ஸ்டடினா நான் படிப்பேன். அப்ப ஐ வில் விசிட் சொன்னா விசிட் யூ, நான் உங்களை சந்திப்பேன், உங்களிடம் நான் வருகை தருவேன், நான் அப்படின்னா வருகை தருவேன், நான் உங்களை சந்திப்பேன் என்ற மீனிங் வரும். அப்ப நாங்க புரிஞ்சுக்கிறோம், நான் உங்களுக்கு கால் எடுப்பேன். அப்போ கிளம்புல இருந்து ஒரு ஆள் வாராரு, ஒரு ஆள் கிளம்புல இருந்து கால் எடுத்து நான் கால் எடுப்பேன்னு சொன்னா நீங்க சாதாரணமா ரைட் கால் எடுப்பாரு, நான் வெயிட் பண்ணுவோம், கால்ல பேசலாம்னு சாதாரணமா இருக்கும். ஒரு கிளம்புலைக்கிறோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட ஐ வில் விசிட் யூன்னு சொன்னா
கொஞ்சம் எங்களுக்கு அலர்ட் ஆகும். என்னட்டா அவர் வந்து விசிட் பண்ண போறாரு நம்மள, அப்போ அவருக்கு தங்குறதுக்குரிய ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடுகள் நாங்கள் தான் செய்து கொடுக்கணும், கொஞ்சம் அலர்ட் ஒன்று வரும். பாருங்க, நீங்க புரிஞ்சிக்கலன்னு சொன்னா இந்த வசனத்தை சரியா, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையும் உருவாகலாம். அதனால ஐ வில் கால் அட் யூங்கிறது, கால் அட்டுங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் பிரேஷியல் வெர்பா பயன்படுத்தப்பட்டிக்கு அதில் மீனிங் வந்து விசிட். அப்போ ஐ வில் விசிட் யூ அப்படின்னு சொன்னால் நான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன், அதுதான் இந்த வசனத்தோட மீனிங். இப்படி சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பிரின்சிபல் வெர்பு பக்கத்துல ப்ரிபோசிஷன் அல்லது அட்வர்ப் வந்து அந்த ரெண்டு பிரின்சிபல் வெர்பும் அந்த அட்வர்பும் சேர்ந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் சொன்னா பிரேஷியல் வெர்பா ஃபங்க்ஷன் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தில் மீனிங் எடுக்கிற விடயங்கள்ல உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம். அதனாலதான் இந்த பிரேஷியல் வெர்புங்கிற பாடத்தை நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ரைட், இந்த பிரேஷியல் வெர்பை ஏன் பயன்படுத்தி இப்படி குழப்பி வர்றாங்க? அவங்க ஏன் நேரடியா ஐ வில் விசிட் யூ எழுதாம ஐ வில் கால் அட்டெண்ட் இன்னொரு இதை ஒரு பிரேஷியல் வெர்பை கிரியேட் பண்ணி இப்படி எல்லாம் குழப்பி விடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை அட்வான்ஸ்டா பேசுறதுக்கு, அடுத்து ஒரு ஃபேஷனா பேசுறதுக்கு, நாங்கள் ஒரு ஃபேஷனாக பேசுறதுக்கு அல்லது ஒரு ஸ்டைலாக பேசுறதுக்கு, அட்வான்ஸ்டாக பேசுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்படியான பிரேஷியல் வெர்புகளை பயன்படுத்தி இங்கிலீஷை பேசுவோம். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படியான பிரேஷியல் வெர்புகளை பயன்படுத்தி மற்றவங்ககிட்ட கதைக்கிறத தவிர்த்து கொள்வது நல்லம். நீங்கள் அட்வான்ஸ்டாக இங்கிலீஷ் படித்தாலும் இந்த மாதிரி பிரேஷியல் வெர்ப்ஸில் பயன்படுத்தி தவிர்த்து கொள்வது நல்லம் என்ற கருத்து. என்னென்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும், அதனால தவிர்த்து கொள்வது நல்ல. மற்றவங்க இதை பயன்படுத்தி கதைச்சா உங்களுக்கு அர்த்தம் புரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டமான பாடங்கள், அடுத்து அட்வான்ஸ்டா இங்கிலீஷை பேசக்குள்ள பயன்படுத்துகிற இந்த மாதிரி பிரேஷியல் வெர்ப்ஸ், இந்த மாதிரி ஃபேஷனா ஸ்டைலா இங்கிலீஷை பேசுறது பயன்படுத்துறது, இந்த மாதிரி பிரேஷியல் வெர்ப்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்கிறதுக்கு காரணம் மற்றவங்க நம்மளோட இங்கிலீஷ் பேசக்குள்ள அவங்க என்ன கதைக்கிறாங்கிறத சரியா புரிஞ்சு கொள்றதுக்கு பயன்படுத்துறது பயன்படுத்தாம வருது உங்களை பொறுத்து. நான் என்ன சொல்றேன்னா, மற்றவங்க தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம், அதனால சிம்பிளா பேசிக்கொள்றது நல்ல. பயன்படுத்தி உங்கள்ட்ட யாராவது பேசினா அதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நீங்க இதை படிப்பீங்க, சரியா? ரைட். அடுத்தபடி என்னென்னால், இப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த பிரேஷியல் வெர்ப் மாதிரியான வேர்ப்ஸ் வந்தா எப்படி, உதாரணத்துக்கு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, ஐ வில் லுக் ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது ஐ வில் கம் ஆஃப்டர் யூ. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல I will look after my parents. அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் வெர்ப் இருக்கு, அது பக்கத்தில் ப்ரிபோசிஷன் இருக்கு, இது ஒரு பிரேஷியல் வெர்பா கெஸ் பண்றீங்க, உங்களோட கருத்து சரி. இந்த சென்டென்ஸை பொறுத்த அளவில் பாருங்க, பிரின்சிபல் வெர்ப் ஒரு ப்ரிபோசிஷன், அப்போ இது ரெண்டும் ஒரு பிரேஷியல் வெர்ப். இது நீங்க அறிமுகமாக ஒரு பிரேஷியல் வெர்பா இருந்தால் இதுல மீனிங்கை எங்க பார்த்து கொள்றங்கிற அந்த ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ரைட். பிரேஷியல் வெர்ப் எத்தனை இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குங்கிற அடுத்த கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் பிரேஷியல் வெர்ப் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கு, அதில் கூடுதலாக பயன்படுத்தப்படுற பிரேஷியல் வெர்ப் ஒரு ஏரியா இருக்கு. அதை வந்து பெரும்பாலும் இங்கிலீஷ் டு தமிழ், லிட்டில் லிஃப்கோ, அடுத்தது மெகா டிக்ஷனரி, இந்த மாதிரியான டிக்ஷனரியில் அப்பெண்டிக்ஸஸ் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் அவங்க உங்களுக்கு அந்த பிரேஷியல் வெர்ப்ஸ் எல்லாம் தொகுத்து தந்திருப்பாங்க. அப்பெண்டிக்ஸஸ் என்ற ஒரு பாடம் இருக்கும். அப்பெண்டிக்ஸஸ் அந்த அப்பெண்டிக்ஸஸ்ங்கிற பாடத்தில் டிக்ஷனரியில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வழங்கும். லிட்டில் லிஃப்கோ டிக்ஷனரியில் அப்பெண்டிக்ஸஸ் என்ற பாடத்தில் அப்பெண்டிக்ஸ் நம்பர் 3ல நான் நினைக்கிறேன் பேஜ் அவங்க போடலை, 820 போட்டிக்கிறாங்க. appendix 3ல அவங்க verbs with appropriate prepositions and their special use என்று சொல்லி அந்த தலைப்பு வச்சு அந்த பாடத்தை ஒரு கலெக்ஷன் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 500 பிரேஷியல் வேர்ப்ஸ் இருக்கு, அதில் மீனிங்கோட நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பிரேஷியல் வேர்ப் அப்படின்னு டைப் பண்ணி போட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பிரேஷியல் வேர்ப்
லுக் ஆஃப்டர் அடித்தா அதில் நீங்கள் தமிழில் நீங்கள் விரும்புகிற லாங்குவேஜில் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இது ஒரு ப்ரீஷியல் வேர்பாங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு ப்ரீஷியல் வேர்பா நீங்கள் என்ன சந்தேகப்பட்டால் நீங்கள் டிக்ஷனரியில் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்ல, அல்லது உங்களுக்கு ஃபேவரட்டான டீச்சர்ஸ் மாதிரி கேட்டுக்கொள்வது நல்ல. இது ஒரு ப்ரீஷியல் வேர்பா இல்லையாங்கிற சந்தேகம் வந்தால் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம், அல்லது டிக்ஷனரியில் பார்த்துக்கொள்ளலாம், அல்லது இன்டர்நெட்டில் கூகுளில் செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல இது உண்மையிலேயே ப்ரீஷியல் வேர்ப் தானாங்கிறத பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸை பொறுத்த அளவில் ஐ வில் கம்ங்கிறது இது ஐ வில் கம், இது கம் வந்து ஒரு பிரின்சிபல் வேர்பாக பயன்படுத்தப்பட்டீங்க. அது பிறகு இந்த ஆஃப்டருங்கிறது இந்த யூக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ப்ரிபோசிஷன். இந்த இடத்துல இதை நாங்கள் செப்பரேட்டாக எடுத்து கமெண்டல் வாதனை இது வந்து பிறகு இந்த சதத்துக்குரிய ப்ரிபோசிஷன் யூ நனி. அப்போ உங்களுக்கு பிறகு நான் வாரேன் நான் வருவேன்ங்கிற அந்த அர்த்தத்துக்குரிய ஒரு சென்டென்ஸை தான் இதை அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லா சந்தர்ப்பத்திலையும் பிரின்சிபல் வேர்பும் ப்ரிபோசிஷனும் பக்கத்தில் இருந்தாலும், பிரின்சிபல் வேர்ப் பக்கத்தில் ப்ரிபோசிஷன் இருந்தாலும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது ப்ரீஷியல் வேர்ப் இல்லை. சில சந்தர்ப்பத்தில் ரெண்டும் பக்கத்தில் இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில் பிரின்சிபல் வேர்ப் செப்பரேட்டாகவும் ப்ரிபோசிஷன் செப்பரேட்டாகவும் பயன்படுத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விடயத்தில். சரியா? அடுத்தது இந்த மீனிங்கை பாருங்க. இந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு வழங்குதாங்க. ஐ வில் இப்படி எழுது. ஐ கால்ட் ஆஃப் த மீட்டிங் டுடே at 9 o'clock அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட யாராவது பேசினா நீங்க என்ன இதுக்கு மீனிங் புரிஞ்சு கொள்வீங்க. ஐ கால்ட் ஆஃப் த மீட்டிங் சொன்னா நான் மீட்டிங் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுல உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா கால்ட் ஆஃப். இதுல பேசிக் ப்ரீஷியல் வேர்ப் வந்து கால் ஆஃப். இந்த கால் ஆஃப் சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சல் அல்லது வித்ரோ பண்றது வரும். அப்ப கேன்சல் சொன்னா அப்ப கேன்சல்டு வரும். இதுல கால்ட் ஆஃப் கேன்சல்டு வரும். அப்ப சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 2 இன் ஆக்டிவ் வாய்ஸ் படி ஐ கால்ட் ஆஃப் த மீட்டிங் சொன்னா நான் இன்னைக்கு நடக்கிற இந்த 9 மணிக்கு நடக்கிற இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன், நீங்க எல்லாரும் உங்களோட ஒர்க்கெல்லாம் செய்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காகத்தான் இந்த சென்டென்ஸை ஒருத்தர் உங்கள்கிட்ட காய்ச்சிருப்பார். அப்ப பாருங்க எவ்வளவு வித்தியாசமான ஒரு மீனிங்கை தருது அந்த சென்டென்ஸ். அதை சரியா முறைப்படி அதில் மீனிங் எடுத்தால், ஆனா நீங்க கெஸ் பண்ற மீனிங் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆகவே நான் என்ன சொல்லிக்கொள்றேன்னா இந்த ப்ரீஷியல் வேர்புக்கு நீங்க மீனிங்கை கெஸ் பண்றங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம். இது நான் நினைக்கிறேன் ஓலெவல் ஜிசி ஓலெவல் பாஸ் பேப்பர்ல ஒரு தரம் கொஷனா வந்து அந்த கொஷன்ல கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 மார்க்ஸுக்கு குறைவான மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த புள்ளிவரம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் காட்டுது. அப்படி ஒரு சிக்கலான ஒரு பகுதி தான் இது ஒரு ப்ரீஷியல் வேர்ப். நீங்க ப்ரீஷியல் வேர்பை நீங்க வசனத்துல காண்ற சந்தர்ப்பத்துல காண்ற ஒவ்வொரு ப்ரீஷியல் வேர்பையும் நீங்க ஏற்கனவே இது ஒரு ப்ரீஷியல் வேர்ப், அதுல அந்த குறிப்பிட்ட ப்ரீஷியல் வேர்போட மீனிங் இதுதானுங்கிறத தெளிவா புரிஞ்சு கொண்டு தெளிவான ஐடியா வந்து உங்களோட மைண்டில் செட் ஆகிருக்கணும். அப்படி செட் ஆகிருந்தா மட்டும்தான் நீங்க சரியான மீனிங்கை புரிஞ்சு கொள்வீங்களே தவிர நீங்க இந்த ப்ரீஷியல் வேர்புக்கு இப்படி ஒரு மீனிங் வரும்ங்கிறத எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு வகையிலையும் புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமான விடயமா இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப அடுத்த விடயத்துக்கு நாங்க போவோம். என்னன்னு சொன்னா இன்னொரு விடயத்தை பத்தி கதைக்கணும் ப்ரீஷியல் வேர்ப் சம்பந்தமா. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கு நான் கதைச்ச விடயங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல என் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாய்ஸ் போட்டோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கூட உங்களோட டவுட்ஸில் கேட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கால் எடுத்து கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரின்சிபல் வேர்ப் அல்லது ஒரு பேசிக் வேர்ப்லேருந்து வேறு 6 வேர்ப்ஸை நம்ம உருவாக்குறது எப்படி தெரியும் உங்களுக்கு? ப்ரெசன்ட் வேர்ப், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் வேர்ப். இதை நான் ஏற்கனவே முந்தைய பாடத்தில் தெளிவாக படி தந்திருக்கிறேன். ரைட். பாருங்க, ஒரு பேசிக் வேர்போட ப்ரெசன்ட் வேர்பும் ப்ளூரல் வேர்பும் அதே மாதிரி இருக்கும். கம், அதுவும் கம். சிங்குலர் வேர்ப் இஸ் சத்தத்தில் முடியும் கம்ஸ், இது வந்து கமிங்.
இது ரெண்டையும் உருவாக்குவதன் அடிப்படை இது ரெண்டு வகையா பிரிஞ்சு ரெகுலர் இரகுலர் வேர்புக்கு நாங்க ஏற்கனவே உருவாக்கியிருப்பாங்க என்ன கேம்னு சொல்லி அது மாதிரி காமன் உருவாக்கி இருக்கிறாங்க. அது பாடமாக்கி எடுத்துக்கொண்டோம். ரைட், இது பிரின்சிபல் வேர்ப் சம்பந்தமான ஒரு விடயம். ஒரு என்ன பேசிக் வேர்பில் இருந்து ஒரு பேசிக் பிரின்சிபல் வேர்பில் இருந்து நாங்கள் வேற 6 வேர்ப்ஸ் உருவாக்குறோம். அதே மாதிரி லுக் ஆஃப்டர் இப்படியான ஒரு பிரேஷியல் வேர்பில் இருந்து வேறு 6 வேர்ப்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். எப்படி அதை கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம். இதுல பிரின்சிபல் வேர்ப் வந்து லுக் தானே, அதை நீங்க இலகுவா இதே மாதிரி பிரின்சிபல் வேர்ப் எந்த ஒரு பிரின்சிபல் வேர்பா இருந்தாலும் அதுல இருந்து வேற 6 வேர்ப்ஸ் உருவாக்கலாம்ங்கிற அடிப்படையில இந்த பிரின்சிபல் வேர்ப் லுக்ல இருந்து நாங்க வேற 6 வேர்ப் உருவாக்கலாம். சிம்பிளா உருவாக்குவோம். நாங்க படிச்ச அடிப்படையிலேயே பிரசன்ட் வேர்பும் ப்ளூரல் வேர்பும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி எழுதிட்டோம். அது மாதிரி சிங்குலர் வேர்ப் இஸ்ஸாதத்துல முடியும். லுக்ஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் லுக்கிங் ஐஎன்ஜி சவுண்ட்ல முடியும். ரைட், அடுத்தது பாஸ்ட் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ரெண்டையும் உருவாக்குவதனால 2 வகையா தெரியும். இது irregular verb லிஸ்ட்ல இல்ல. எங்களோட லெவல் 2 புத்தகத்துல irregular verbs மோஸ்ட்லி ரிப்பீட்டட் irregular verbs ன்னு சொல்லி 110 irregular verbs லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதுல இல்லாத பிரின்சிபல் வேர்பை நாங்க ரெகுலர் வேர்பா எடுக்க சொல்லிக்கிறோம். அந்த கருத்து 98% கரெக்டா இருக்கும் நீங்க பிகினர் அடிக்கிற சந்தர்ப்பத்தில். அந்த அடிப்படையில இது வந்து ஒரு ரெகுலர் வேர்ப்னா அதுக்கு நாங்க இட்சத்தம் சேர்த்து தான் அதுல பாஸ்ட் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை உருவாக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ரெகுலர் வேர்பை பொறுத்தளவுல பாஸ்ட் வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரே மாதிரி இருக்கின்றதை படிச்சுக்கிறோம். ரைட், அப்ப நாங்க இந்த பிரேஷியல் வேர்ப்ல லுக் ஆஃப்டர் பிரேஷியல் வேர்ப்ல இருக்கிற இந்த பிரின்சிபல் வேர்ப்ல இருந்து ஒரு 6 வேர்ப்ஸ் உருவாக்கி எடுத்துட்டோம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ப்ரிபோசிஷனை அப்படி எழுதி கொண்டு வர அவ்வளவு. அப்படி எழுதி விட்டா ஒரு ஒவ்வொரு அப்படி எழுதி விட்டீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு பிரேஷியல் வேர்ப்ல இருந்து வேற 6 வேர்ப்ஸை நாங்க இலகுவாக உருவாக்கி கொள்ளலாம். இவ்வாறு தான் எந்த ஒரு பிரேஷியல் வேர்ப் எடுத்துக்கொண்டாலும் அந்த குறிப்பிட்ட பிரேஷியல் வேர்ப்ல இருந்து வேறு 6 வேர்ப்ஸை உருவாக்கி கொள்ற முறையா நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி. சரிதானே? ரைட், அப்ப ஒரு பிரேஷியல் வேர்ப்ல இருக்கிற பிரின்சிபல் வேர்பை அதுல இருந்து வேற 6 வேர்ப்ஸை உருவாக்கிட்டு அது பக்கத்துல இருக்கிற ப்ரிபோசிஷன் அல்லது அட்வர்ப் எழுதி விட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பிரேஷியல் வேர்ப்ல இருந்து வேற 6 பிரேஷியல் வேர்ப்ஸ் உருவாக்கின மாதிரி வரும். சரிதானே? அவ்வளவுதான் இது சம்பந்தப்பட்ட விடயம். இது சம்பந்தமா இன்னும் பல விடயங்களை கதைக்கலாம். ஆனா நீங்க இப்பதான் லெவல் 2 இருக்கிறதால ஒரு பிகினர் அடிக்கிறதால இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கிற ஒரு ஆரம்ப கட்ட மாணவர் அடிக்கிறதால இவ்வளவு விடயங்களுக்கு போதும். ரைட், நாங்க அடுத்த வீடியோ